கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறதுன்னா அவங்க நேற்று ஒரு அறிக்கையே கொடுத்துட்டாங்க. கர்ப்பிணிகள் வர வேணாம், வயதானவர்கள் வர வேணாம், மாற்றுத்திறனாளிகள் வர வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகும் அவ்வளோ பெண்கள், அவ்வளோ கூட்டம் ஒரு கிரேனில் கொண்டு வந்து அப்படியே ராட்சச மாலையை கொண்டு வராங்க. அது ஏறி ஏற்றுக்கிறாப்புல. இதெல்லாம் விஜய் கிட்ட நிறைய மாற்றங்கள். ஒரு நடிகர் விஜயாக இருந்தபோது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சை டைப்பாக அப்படியே போயிட்டு இருப்பார், எதையுமே இது பண்ணாமல். ஒரு சால்வோ போட்டால் கூட வேணாங்க அப்படின்னு ஒரு நபர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டால் மாறிவிட வேண்டியது தான். இவ்வளோ கூட்டம் வந்து தனக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, சாதாரண மனிதனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு வந்து, எல்லாரும் என்ன கேலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாமி உன்னை பார்க்கறதுக்கு வந்து விஜய் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அவரை சும்மா பார்த்துட்டு போவோம், விசில் அடிச்சுட்டு போவோம், அதெல்லாம் ஓட்டம் மாறாதுங்க. அங்கே போய் ஓட்டு மிஷினாண்ட போய் அவன் போட வேண்டிய இது போட்டுருவான். அதை தான் இங்கே தெளிவாக கேட்டாச்சு. இனி ஒவ்வொரு இடங்களையும் கேட்க ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன்.